வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் உங்கள் லைக்கினை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கமெண்ட் பண்ணுவதையும் மறந்துவிட வேண்டாம். அன்புடன் கணேஷ். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எப்பொழுதும் நாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். எந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. நம் எல்லோருடைய வாழ்க்கையையும் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்தே சுழன்று கொண்டிருக்கிறது. நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் சாகத் துணிந்து விடுவர் என்பது நிச்சயம். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பது நிஜம். நாளை நம் கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் பலரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம், நம்பிக்கைதான் வாழ்க்கை. நாம் எல்லோரும் நம் மனதில் ஏதோ ஒரு விதமாக நம்பிக்கையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் விட்டால் நாம் வாழவே முடியாது என்பதுதானே நிஜம். இரவில் நிம்மதியாக தூங்கப் போகின்றோம். நாளை கண்டிப்பாக தூக்கத்திலிருந்து விழிப்போம் என்கின்ற நம்பிக்கையில் அம்மாவை நாம் அவர்தாம் நம் அம்மா என்று நம்பிக்கையுடன் ஏற்கவில்லையா? அவர் காட்டியவரை தந்தை என்று நம்பிக்கையுடன் ஏற்கவில்லையா? இதிலெல்லாம் சந்தேகம் அல்லது நம்பிக்கையின்மை வந்துவிட்டால் வாழ்க்கை நரகமாகி போகாதா? எப்பொழுதும் நாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். எந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. அஷ்டலட்சுமிகளில் எல்லா லட்சுமிகளும் நம்மை விட்டு போய்விட்டாலும் தைரிய லட்சுமியை மட்டும் நாம் நம்மை விட்டு போகவிடக்கூடாது. அப்படி தைரிய லட்சுமியை நம்மோடு வைத்து கொண்டால் நாம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க மாட்டோம். நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று மனதார நினைக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் இரவுக்கு பின் விடிந்துதானே ஆக வேண்டும். புயலுக்கு பின் அமைதிதானே நிலவும். 30 வருடங்களுக்கு மேல் ஒருவன் வாழ்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை என்பார்கள். இன்று பணக்கஷ்டம், அவமானம், உறவுகளில் விரிசல், அமைதியில்லாத மனம் என்று பலவிதமான துயரங்களில் நீங்கள் அவதியுறலாம். தைரியமாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், இறைவனை நம்பிக்கையுடன் வணங்குங்கள். வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வசப்படும். வசந்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். நன்றி, வணக்கம்.